ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கு வருகிறது என்றால் ஜூலை மாதம் 12ஆம் தேதி, அதாவது 12/7/2025 ஆனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திர நேரம் வருகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது 28வது நட்சத்திரம், மறைக்கப்பட்ட நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கிருஷ்ண பகவானால் தன்னுடைய மயில்பிலியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. உத்திராட நட்சத்திரத்திற்கும் பிறகு திருவோண நட்சத்திரத்திற்கும் அந்த இடைப்பட்ட 24 நிமிடத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வேண்டுதல் இருந்தாலும், அதாவது ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து நாம் கிருஷ்ண பகவானிடமோ அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வத்திடமோ நாம் வேண்டுதலை வைத்தால் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார்கள். மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவற விடாமல் நம்முடைய ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து 2 அகல் விளக்கில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து நம்முடைய வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். நம்முடைய வேண்டுதல் முதல் மாதத்தில் நடக்கவில்லை என்றால் நாம் தொடர்ந்து செய்தோமையானால் அல்லது 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ அதற்குள் நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். கிருஷ்ண பகவானின் சிலை இருந்தாலோ படம் இருந்தாலோ துடைத்துவிட்டு மஞ்சள் சந்தனம் பொட்டிட்டு பிறகு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு நாம் ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்துவிட்டு பிறகு சிறிய நெய்வேத்தியமாவது அல்லது பால் பழங்கள் வைத்துவிட்டு நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நாம் இப்போ பார்த்து விடலாம். அதாவது 12ஆம் தேதி காலை 6:24 ஆரம்பித்து 6:48 வரை உள்ளது. இந்த 24 நிமிடங்களை நாம் தவறவிடாமல் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். அதே மாதிரி கடன் தொல்லை இருந்தாலோ அல்லது பண தேவை நமக்கு அதிகமாக இருந்தால் நாம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற கையில் பச்சை கற்பூரத்தை வைத்துக்கொண்டு அந்த 24 நிமிடங்கள் நாம் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அது நடக்கும். அதே மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, வாயில் நம்ம ஏலக்காயை வைத்துக்கொண்டு நாம் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறவிடாமல் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அது கூடிய சீக்கிரத்தில் நடந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.